சே இந்த வீட்டுக்கு மூத்த பையன் ஆனாலே கடைக்கு போ மாவு வாங்க தக்காளியை வாங்க அதை வாங்க ஒரு வேலையிலேருந்து வந்தால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல. வேலைண்ணா இன்னொன்று தனியாக போய் போயிடுறீங்க. ஆட நீயாடா ஏன்டா என் கதையை கேட்குற? வேலையிலேருந்து வரோம், வேலையிலேருந்து வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா போய் மாவு வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை அதுக்கு ஒரு வாட்டி போ, இஞ்சி இல்லை அது ஒரு வாட்டி போ, இது பரவாயில்ல பூண்டு வாங்கிட்டு வான்னாங்க. அவங்க கேட்டது 200 பூண்டு, நான் போய் வாங்கினது 100 பூண்டு. போய் மறுபடியும் போய் வாங்கிட்டு வான்ட்டு மறுபடியும் அனுப்பிச்சி விட்றாங்கடா. அண்ணா ஒரு 2 தம்பி இருந்தாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில்? அட ஏன்டா நீ வேற, அவனுங்கனாலாம் வந்தனே பார்த்தனா ஒரே இந்த அவதார் படம் பார்த்துன்னு அவனுக்கு ஜாலியாக இருக்கிறானடா வீட்டில். பொம்மை படம் பார்க்குறானுங்க, ஸ்பைடர்மேன் படம் பார்க்குறானுங்க. நான் ஒரு நாள் போயிட்டு அவெஞ்சர்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா இவனுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. நான் அந்த படம் பார்த்துட்டேன், அம்மா உன்னை ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க போ அப்படின்றானுங்க. இது பரவாயில்லடா, தண்ணி காலி ஆயிடுச்சு. 2 பேர் இருக்கானுங்க வீட்டுல. எங்க அம்மா நான் வந்து வேலை போய் தண்ணி கேன் எடுத்துடுவா. அம்மா நான் வேலை செஞ்சு இப்போதான் வந்தேன், அவனுக்கு 2 பேர் சும்மா காணும் தம்பிங்கடா, அவங்கள 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாதடா. அவனுக்கு எதுவும் ஜாலியாக போகிறான். இத்தனையும் அவனுக்கு வயசு என்ன தெரியுமா ஆகுது? 25 ஆகுது, ஒருத்தன் 26 ஆகுது. கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஆயிடுச்சுல, எதுக்கு எத்தாலும் என்னையும் அனுப்புறாங்க. சண்டே கிரிக்கெட் விளையாடுங்களே, அங்கே ஜாலியாக தானே இருப்பீங்க. அதை ஏன்டா கேட்குற? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம கிரிக்கெட் விளாடும், அது ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வேலை எங்கே இருப்பான்? ஞாயிற்றுக்கிழமையில கிரவுண்டில் தானே இருப்பான். ஓகேவா? எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஏந்துப்பேன், வேலை கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போப்பா அப்படின்வாங்க. எங்கே நான் 6 மணிக்கு கிரவுண்டில் இருக்கணும். ஏன் கேப்டனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு, டே வேலை எங்கடா இருக்கா எங்கடா இருக்கான்னு. ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்குறது அவருக்கு தெரியாது. பேரே சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு போனால் அங்கே 30 பேர் நிற்பாங்க. ஓப்பா, அந்த 30 பேரையும் தாண்டி கீண்டி போகிறதுக்குள்ள மணி 7 ஆகிடும். அங்கே டீம் கேப்டன் 6 மணிக்கு மேட்ச் ஆஃப் போட்டுன்னு வேலை எங்கே இருக்கேன் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், அண்ணே வந்துக்கினே இருக்கிறேண்ணே, அண்ணே தோ வந்துட்டேனே, அண்ணே டிராஃபிக்குண்ணே, அண்ணே வண்டி பஞ்சர் ஆகி போச்சுண்ணே. இவ்வளோதையும் சொல்லி போனால் வேலை 11 கரெக்டாக வந்துட்டான்னு இப்போ வெளியே போய் உட்காருன்னுவாங்க. அப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அர்த்தம் தானே அது. இது கூட பரவாயில்லடா, அவனுக்கு வீட்டில் உட்காந்து தூங்கி நிற்கிறானுங்கடா. அவனுக்கு போய்ட்டு அவங்களை அமுச்சு விடுமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜாலியாக விளாட போகிறேன்னு கேட்டால் குழந்தைங்கப்பா தூங்கிட்டோம் கொஞ்ச நேரம், நீ தானே வீட்டுக்கு மூத்துவேன் போயிட்டு வா கடைக்குன்றாங்க. சரி அப்படி இப்படி போனால் கூட அந்த ஃபஸ்ட் மேட்ச் உட்கார வச்சிடறாங்க, 2வது மேட்ச் தான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கும். இப்போ சொல்லு, வீட்டுக்கு மூத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. மொத்தக்குள்ளே பிறந்தாலே தானா சொல்லலாம் என்ன பண்ணுறது. உனக்கு நான் புரியுது என் கஷ்டம் நான். இப்போ நீ சிரிச்சல்ல? இல்லைண்ணா. இல்லை நான் பார்த்தேன் நீ சிரிச்சதை. இல்லைண்ணா. இல்லை நான் பார்த்தேன் சிரிச்சதை. இல்லைண்ணா. டேய் நீ சிரிச்சடா. இல்லை நீ ஒரு ஆளும் இங்கே தானே. டேய்